Taste the Daily. சென்னை எழும்பூர் அரசு தாய் சேய் நல மருத்துவமனையில் மின்தூக்கி பாதியிலேயே நின்றதால் கர்ப்பிணி பெண்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க இருக்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. சென்னை எழும்பூரிலே இயங்கி வரக்கூடிய தாய் சேய் நல அரசு மருத்துவமனையில் மின்தூக்கி பாதியிலேயே நின்றதால் கர்ப்பிணி பெண்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அச்சமடைந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அரசினுடைய தாய் சேய் நல மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள் நாள்தோறும் வந்து செல்கிறார்கள். சிகிச்சைக்காகவும் குழந்தை பிறப்பிற்காகவும் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வருவர்கள் உடனடியாக மின்தூக்கி என்று சொல்லப்படுகின்ற லிப்டுகள் மூலமாக உள்ளே அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். அப்படி அழைத்து செல்லப்படுகின்ற போது முறையாக அந்த மின் தூக்கிகளை பராமரிக்கக்கூடிய ஊழியர்கள் இல்லை என்பதும், அதே நேரத்தில் மின் தூக்கிகள் சரியான முறையில் இயங்காததால் பாதியிலேயே இன்று நின்றிருக்கிறது. இதனால் கர்ப்பிணி மிகுந்த அளவில் அச்சமடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவருடன் சென்றவர்கள் எல்லாம் பதறி அடித்த சம்பவம் என்பது எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனையில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மக்களுடைய உயிர்களில் தான் இந்த அரசு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றால், சிகிச்சை அளிப்பதில்தான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றுவதில்லை என்று சொன்னால், அதே நேரத்தில் மின்தூக்கி போன்ற உபகரணங்களை பராமரிப்பதில் கூட இவர்கள் எந்த அளவிற்கு மெத்தனம் காட்டுகிறார்கள் என்பது இந்த சம்பவம் அந்த நோயாளிகளையும் குறிப்பாக சென்றவர்களையும் கர்ப்பிணியையும் மிகப்பெரிய அளவில் அச்சத்தில் உறைய வைத்திருக்கிறது. உடனடியாக மருத்துவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு மீட்பு குழுவினர் வரவேற்பட்டு அந்த கர்ப்பிணி பெண் உள்ளே இருந்து மீட்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் அரசு மருத்துவமனை, குறிப்பாக பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய கர்ப்பிணிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அரசு மருத்துவமனையுடைய அவலநிலை இருப்பதாகவே அந்த உறவினர்களும் நோயாளிகளும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு பரமக்குடிக்கு ஆய்வுக்காக சென்ற சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அங்கு இருக்கக்கூடிய கட்டிடத்தினுடைய பணிகள் 1.5 வருடமாக நடைபெறாமல் இருப்பதாக கூறியிருக்கிறார். 15 ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் கட்டிடத்தை கட்ட மாட்டீர்கள் என்று அவர்கள் கடிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய உருவப்படம் வைத்திருந்த அந்த மருத்துவமனையில் ஏன் அகற்றவில்லை, உங்கள் மனதில் இன்னும் அவர்தான் இருக்கிறாரா என்று அவர்களை கடிந்து கொண்ட சம்பவம் என்பது அந்த ஊழியர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவில் வேதனை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கட்டுமான பணிகள் என்பது ஆட்சிக்கு வந்த திமுக 3 வருடங்கள் ஆகிறது. 1.5 வருடம் கழித்துத்தான் ஒரு மருத்துவத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஆய்வுக்கு செல்கிறார் என்றால் இவருடைய நிலை எப்படி இருக்கிறது? யார் இவர்கள் எல்லாம் கண்காணிக்கிறார்கள்? கட்டிட பணிகள் எல்லாம் யார் ஒழுங்குபடுத்தப்படுகிறது? யார் மேற்பார்வையிடுகிறார்கள் என்கிற அவல நிலையை தோற்கடித்து காட்டக்கூடிய சம்பவமாகவே இது இருக்கிறது. 15 ஆண்டுகள் ஆனாலும் கூட கட்டிடத்தை கட்டி முடிக்க மாட்டீர்கள் என்று திமுக ஆட்சியில் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியனே கூறியிருப்பது எந்த நிலையில் இந்த ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்பதை அவர் தோலுரித்து காட்டியிருக்கிறார். அதே போன்று மக்கள் ஏற்றுக்கொண்ட மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் ஜெயலலிதா அவருடைய அந்த திருவுருவ படத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் இது போன்ற கட்டிடப் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய கட்டிடப் பணிகளை விரைவாக நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆய்வுகளை அடிக்கடி சென்று பார்க்க வேண்டும். 1.5 வருடமாக அவர் ஆய்வு செய்யவில்லை என்பது இதன் மூலமாக பட்டவர்த்தனமாக அவர் அம்பலப்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.